மொழி பற்று என்பது வெறி அல்ல, அது நெறி என்பதுதான் உண்மை. என்னுடைய மண்ணிலே என்னுடைய எதிர்கால வாரிசுக்கு என் மொழியிலே கல்வியை கொடுங்கள், அதுதான் என்னுடைய ஆசை. மொழி பற்று என்பது பகுத்தறிவோடு சிந்திக்கக்கூடிய எல்லோருக்கும் இருக்கக்கூடிய இயல்பான குணம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது இன்றைய காலகட்டத்திற்கு மகாத்மா அதிகமாகவே தேவைப்படுகிறார் என்று நான் கருதுகிறேன். கடைபிடித்த சத்தியத்தினுடைய துளியை இந்த மண்ணிலே உறுதியாக எடுத்துச் செல்வதிலே நான் பயணித்திருக்கிறேன், உறுதியாக பயணித்திருக்கிறேன். ஏன் மக்கள் வாதை தமிழை எடுக்கிறது என்று பார்க்க வேண்டியிருக்கிறது. தமிழ் மொழியை அதிலே பற்று கொள்ளுவது எதுவும் குற்றம் அல்ல. தமிழ் மொழியை நான் காக்க எண்ணுவது ஏதோ ஒரு சதி செயல் அல்ல. மாறாக இந்த மொழிக்கு எதிராக திணிக்கக்கூடியதில் தான் ஆதிக்கம் இருக்கிறது, சதி இருக்கிறது, வஞ்சகம் இருக்கிறது. எங்கள் மொழியை நாங்கள் காப்பாற்ற நினைப்பது, எங்கள் மொழி மீது நாங்கள் பற்றுக்கொள்ளுவது என்பது ஒரு தாயின் மீது பிள்ளைகள் கொண்டிருக்கக்கூடிய பற்றுக்கு ஒப்பானது. இது உளமார்ந்த உன்னத மானுட உணர்வு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆதிக்கம் செலுத்துபவனிடத்திலேதான் வஞ்சகம் இருக்கிறது, சதி இருக்கிறது என்பதை என் தமிழ் சமூகம், குறிப்பாக இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை நான் குறிப்பிடுகிறேன். ஏதோ தமிழ் மொழி பற்று என்பது ஏதோ ஒரு மொழி பற்று, ஒரு தாய் மொழி பற்று என்பது இந்த மண்ணிற்கு உரியது மட்டுமல்ல. அவார் மொழி என்பது ரஷ்ய நாட்டிலே கசகஸ்தான் பகுதியிலே பேசக்கூடிய சில லட்சம் மக்கள் பேசக்கூடிய ஒரு மொழி. அந்த மொழியிலே மகத்தான கவிஞராக விளங்கியவன் ரசூல் ஹம்சத்கோ. அவன் சொல்லுகிறான், அந்த மொழி பேசுபவர்களினுடைய எண்ணிக்கை சுருங்கி வருவதை பார்த்து வருந்தி அவன் சொல்லுகிறான், நாளை என்னுடைய மண்ணிலே, என் முன்னோர்கள் பிறந்த இந்த மண்ணிலே, நான் பிறந்து வளர்ந்திருக்கக்கூடிய உணர்வு பூர்வமான இந்த மண்ணிலே என் மொழி, அவார் மொழி காணாமல் போய்விட்டால், நாளை அது காணாமல் போய்விடும் என்றால் நான் இன்றே மரித்து விடுவேன், மாண்டு விடுவேன் என்று